ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் கேக் சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நான் என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். மெஷர்மெண்ட் எல்லாமே நானே யோசிச்சு என்னோட ஓன் ரெசிபியாக தான் இதை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட்டாக வரும். ஹெல்த்தியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியே கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவுமே ஹெல்த்தியாக ராகி மாவை வச்சு ப்ரௌன் சுகர் வச்சு அதுவும் மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி எப்படி ப்ரௌனி செஞ்சேன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எப்பவுமே ப்ரௌனிஸ்க்கு காம்பவுண்ட் சாக்லேட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இங்கே நான் எடுத்திருக்கிறது டார்க் காம்பவுண்டும் மில்க் காம்பவுண்டும் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துட்டு 1/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இங்கே நான் பட்டர் கூட சேர்த்து ஆயிலும் எடுத்திருப்பேன். ஆயில் உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், வெறும் பட்டர் மட்டுமே எடுத்துக்கலாம். நான் ஏன் பட்டர் ஆயிலும் சேர்த்து எடுக்கிறேன்னா, பட்டர் எனக்கு ஓவரா டாமினேட் பண்ற மாதிரி ப்ரௌனிஸ்ல ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பட்டர் பிடிக்காது, அதனால அப்படி எடுத்துருப்பேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுக்க போறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது மூணுத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். அண்ட் ராகி மாவு பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ பேக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை வீட்டில் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணணும்னா நீங்கள் ராகி மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட தாராளமாக பண்ணலாம். கொக்கோ பவுடரில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதை நம்ம கையிலே உடச்சி விட்டாலும் சரி, இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி உடச்சி விட்டு சலிச்சாலும் சரி, ஈஸியாகவே வெளியில் வந்துடும். இதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் இதில் நான் லைட் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், டார்க்கு கிடையாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட்டர் சாக்லேட் ரெண்டுமே எடுத்து வச்சிருந்தால அதை நான் டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்லேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சுகராக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் 1 கப் அளவுக்கு மில்க்கையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இது எதுக்காக செய்கிறேன்னா, நம்ம கிட்ட பீட்டர் இல்லைன்னா நமக்கு அந்த சக்கரை கரையணும்னா இந்த மாதிரி மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்லெஸ் கேக் பண்ணுறதால நான் இதில் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் எக்கு பண்ணுறது பிரச்சனை இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு எக்கு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பீட் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம ரெடி பண்ணியிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விஸ்கு வச்சு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ராகி ப்ரௌனியோட பேட்டர் சூப்பராகவே ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டரை அப்படியே ப்ரௌனி ட்ரேயில் மாற்றிட்டு 175 டிகிரியில் 20 மினிட்ஸ்க்கு மேல் ராடு கீழ் ராடு ரெண்டையுமே ஆன் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். பர்ஃபெக்டாக எனக்கு 20 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிச்சு இது வேகிறதுக்கு. முக்கியமாக ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஓடிஜியை பொறுத்து தான் நம்மளோட வேகிற டைமும் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ராகி மாவு வச்சு ப்ரௌனி பண்ணும்போது எனக்கே ஒரு டவுட்டு, இது நார்மல் ப்ரௌனிஸ் மாதிரி இருக்குமா இல்லை எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குன்ற ஒரு ஃபீலில் தான் நானே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதை செஞ்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு என்னவோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியலங்க. ஆனால் அந்த நார்மல் ப்ரௌனிஸை விட நம்ம ராகியில் பண்ணுற ப்ரௌனிஸ்க்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன தெரியுமா கிடச்சிது. மைதா ஒயிட் சுகரை தவிர்த்துட்டு நம்ம ராகி ப்ரௌன் சுகர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளால ஹெல்த்தியாக கொடுக்க முடிஞ்சுதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, என் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, நான் கேக் டெய்லி தான் செய்கிறேன், கஸ்டமருக்கு கொடுப்பேன். ஆனால் அவளுக்கு ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டேன். டெய்லி அவள் கண்ணில் காட்டி காட்டி நம்ம கஸ்டமருக்கு கேட்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவளுக்கு ஹெல்த்தியாக கேக் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ண கேக்கில் இந்த ராகி ப்ரௌனி தான் நான் அவளுக்கு அடிக்கடி செய்ய மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் செஞ்சு கொடுப்பேன். ஸோ டேஸ்ட்டும் கஸ்டமருக்கு கொடுத்ததால அவங்களுக்கும் பிடிச்சு போனதால ராகி ப்ரௌனியும் நான் கஸ்டமருக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதில் முக்கியமான ஒரு டவுட் என்னென்னா, ப்ரௌனிஸில் இது மேலே சாக்லேட்லாம் வைக்கிறாங்களே அது என்ன சாக்லேட்டு அப்படி சொல்லி யோசிச்சிருப்பீங்களே. அப்படி யோசிக்கிறவங்க, இது மேலே நான் இப்போ வச்சுருக்கிறது மில்க் காம்பவுண்ட் சாக்லேட். ஆனால் இது வைக்கலாமா கேட்டிங்கன்னா இந்த சாக்லேட்டை வைக்கக்கூடாது. பேக் ஆகி வரும்போது என்ன ரிசல்ட் கிடைக்கிது பாருங்கள். கட் பண்ணும்போது மெல்ட் ஆகி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மெல்ட் ஆகாது. நார்மல் நம்ம கடையில் வாங்குகிற சாக்லேட்ஸ், அதாவது டைரி மில்க்கு அந்த மாதிரி சாக்லேட்டை குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் ப்ரௌனி பேட்டரில் போட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அது பேக் ஆகி நம்ம கட் பண்ணும்போது அது நல்ல மெல்ட் ஆகி நல்ல சாக்லேட்டியாக நமக்கு ப்ரௌனி கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு ராகி ப்ரௌனி ஹெல்த்தியாக எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே ரிசல்ட் கிடைக்கும். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.